வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார். அவர்கள் இருக்கிறார். இதை நமது ஒட்டுமொத்தமாக 2021 இன்னைக்கு வரைக்கும் 2021 ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 2020 இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா 77% MOUs டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. இன்னைக்கு கன்வர்ஷன் ஆக துவங்கிவிட்டது. அடுத்ததாக ஜிம் MOUs மட்டுமே 80% டச் பண்ணியிருக்கோம் என்பது மகிழ்ச்சியான ஒரு செய்தி. வேற ஸ்பெசிபிக் கேள்வி தான். There were totally 70 MOUs. You won't be able to catch out very number of investments only. I think total value of investment is about 10,32,000 crores. There is about 32,000 crores worth of investments are coming over the next 4-5 years. That will spread out over the next 4-5 years. MOUs conversion பாத்தீங்கன்னா we don't take any MOU as soon as sign மட்டும் கன்வர்ஷன் பண்றோம். சில இடத்துல வெறும் கிளியரன்ஸ் மூவ் பண்ணிட்டாங்க வந்துட்டாங்க பேசிட்டு இருக்காங்கலாம் சொல்லுவாங்க. நம்ம அப்படி பண்றது இல்ல. அட்லீஸ்ட் லேண்ட் வாங்கிருக்கணும். அட்லீஸ்ட் லேண்ட் வாங்கி ரெஜிஸ்டர் ஆயிடணும். ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா ஸ்டார்ட். அதுக்கு அடுத்தது ஒரு படிப்படியா இப்ப அடுத்து எல்லாம் கிளியரன்சஸ் நிறைய வரும். அதுக்கு நம்மளோட கிளியரன்ஸ் வந்த பிறகு ஏன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிடும். இங்க த மோமெண்ட் தேவ் இன்வெஸ்டட் வெறும் பேப்பர் மட்டும் இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வர தொடங்கினாதான் அது கன்வர்ஷன். அப்படி இல்லைன்னா அது கன்வர்ஷனே கிடையாது. ஆனா பல பேர் வெறும் MOU சைன் பண்ணதோட எடுத்துக்கிட்டு அதை கன்வர்ஷன் சொல்றாங்க. அது நம்பர் பெருசா சொல்லுவாங்க. நம்ம அதனால சொன்னேன் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு முதலீடுகள் அந்த நம்பர் இப்போ உள்ள பாத்தீங்கன்னா கைடன்ஸ்ல 10 லட்சம் கோடி எழுதி வச்சிருப்போம். அதை அவர் தலைவர் இங்க வரும்போது சிஎம் இங்க வரும்போது அதை அப்படியே தூக்கி ஓரமா போட்டு சின்னதா அவர் கையில எழுதிட்டு போனார். 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதான் இலக்குன்னு போயிட்டார். அதனால தட் இஸ் ஃபார் ஹிம் ஜாப்ஸ் ஆர் வாட் மேட்டர்ஸ் அண்ட் தட் இஸ் வாட் வி ஆர் ஆல்சோ ஒர்க்கிங் டுவர்ட்ஸ். ஸோ டிஎன் ரைசிங் செக்டோரல் பண்ண போறோம். முக்கியமா நீங்க கேட்டது மாதிரி அடுத்தது என்னன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி தூத்துக்குடி பண்ணிட்டோம். அடுத்து ஹொசூர் போறோம். இன்ஃபேக்ட் யூரோப் டிஎன் ரைசிங் யூரோப் பண்ண போறோம். நான் ஏற்கனவே ஜிம்ல சொல்லியிருந்தேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல நாடுகளுக்கு சென்று அங்கேருந்தும் முதலீடுகளை ஈர்த்திருக்கிறார். அடுத்த கட்டமாக டிஎன் ரைசிங் யூரோப் பண்ண போறோம். அதுவும் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய சக்சஸ் ஆக இருக்கும்னு நினைக்கிறேன். Well, CM will be we are looking at UK and Germany. யூரோப்ல ஒரு பல நாடுகள்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. பட் சிஎம் டைம் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நாங்க ஆக்சுவலி லாஸ்ட் மந்த் எல்லாம் கேட்டிருந்தோம். அப்பவும் கிடைக்கல. பிகாஸ் அவரும் ரொம்ப டைட்டா ஷெட்யூல்டு இருக்கிறதுனால. ஸோ we are waiting for the confirmation. மோஸ்ட்லி நாங்க எதிர்பார்க்கறது இந்த நெக்ஸ்ட் வீக்கெண்ட் ஆர் த ஃபாலோயிங் வீக் ஒரு 4-5 days 1 week கேட்டிருக்கோம். நாங்க அதெல்லாம் நான் உங்ககிட்ட இப்ப சொல்ல முடியாது. நீங்க பாருங்க அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவோம். அப்ப பாருங்க அந்த செய்தி சொல்லுவோம் உங்களுக்கு. டெஃபினட்டா எவ்ரிடே யூ வில் கெட் நியூஸ். ஆஃப்கோர்ஸ் நம்ம தமிழ்நாடு எந்த செக்டர்ல எடுத்தாலும் நம்பர் 1 இருக்கிறோம். அதனால அனைத்து செக்டர்லயும் நம்ம ஃபோக்கஸ் இருக்கும். ஆனா கீ ஃபோக்கஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நிறைய புது செக்டர்ஸ் எல்லாம் வருது. இன்ஃபேக்ட் ஹெவி இன்ஜினியரிங் சைட்ல, ஷிப்பிங் சைட்ல, ரயில்வே சைட்ல ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கு. அந்த சைட்ல பாக்குறோம். இப்படி பல துறைகள்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நாங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அங்கேருந்து MOU சைன் ஆக உங்களுக்கு செய்திகள் வந்துடும். பேசிக்கலி ஹெவி இன்ஜினியரிங் ஹெவியா இருக்கும். ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன் அ பிக் வே. எலக்ட்ரானிக்ஸ் நம்மளோட ட்ரெடிஷனல் செக்டர்ஸ் இதெல்லாம் நம்ம சைன் பண்ணுவோம். அதுவும் ஆட்டோல எல்லாம் 100% ஆல்மோஸ்ட் 100% கன்வர்ஷன் எல்லாமே. ஸோ செக்டோரல் கன்வர்ஷனும் பார்த்துருக்கோம். அதான் நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. செக்டோரல் கன்வர்ஷனும் பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமோ அதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்டாவே ஆயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம நல்ல குவிக் கன்வர்ஷன் வருது. புது துறைகள்ல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும்போது அதை நாங்க அந்த துறைகளை கேட்டு அவங்களுக்கு கிளியரன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கோம். அதனால அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா இப்போ நீங்க இல்ல தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு தான் இப்ப நீங்க இந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கான்ற கேள்வி தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இதுக்கு நான் ஏற்கனவே தூத்துக்குடியில வின்ஃபாஸ்ட் திறக்கும் போதே சொல்லிட்டேன். நாங்க we are very very particular about jobs for தமிழ்நாடு. எதுக்கு நாங்க இது தமிழ்நாடு இப்ப தமிழ்நாடு அரசு எதுக்கு எல்லாருக்கும் இவ்வளோ இன்சென்டிவ்ஸ் எல்லாம் கொடுத்து வராங்கன்னா கூட்டிட்டு வராங்கன்னா அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வளர்ச்சி கிட்டணும்ன்றதுக்காக தான்.
அதற்காக நம்ம அவங்க மட்டுமே கம்பெனி நீங்க போய் எடுக்காதீங்க வெளியிலன்றது நம்ம அந்த மாதிரி உத்தரவு எடுக்க முடியாது இல்லையா. ஆனா நாங்க எப்படி பண்றோம்னா நம்ம மக்கள் எடுத்தாலும் உங்களுக்கு இன்னும் சீப்பரா இருக்குடா உங்களுக்கு வந்து. தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார்.